நருட்டோ சந்திச்சிட்டோம் நருட்டோ. போதும், அதுக்கப்புறமா அவனோட நேரத்தை செலவிடு. ஆமா, என்னுடைய பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அட ஆமா, உனக்கு என்ன தெரியாதுல? சரி, அப்போ நான் யாருன்னு கெஸ் பண்ண ட்ரை பண்ணு நருட்டோ. என்னால நம்ப முடியல. நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். நைன் டெயில்ஸ் உடைய உண்மையான உருவம். இப்படி சிரிச்சா பயந்துருவேன்னு நினைச்சியா? உருவத்தை மாத்தினாலும் உன்னுடைய குணம் மட்டும் மாறாது. எதுக்கு பாடிச்சீங்க? ஐம் சாரி, எனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு. நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான் வேக வேகமா பேசுவேன். என் எக்ஸ்பிரஷன் எல்லாம் கோரமா இருக்கும். நான் ஜாலியா இருக்கும்போது என்னதான் ட்ரை பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாம டங்கு ஸ்லிப் ஆகும். ஆனா இப்ப உன்னை பத்தி நம்ம பேசலாம். எனக்குள்ள இருக்கிற விசித்திரமான குணங்கள் எதுவும் உனக்கு வரலையே? அப்படின்னா அது சரி, மினாட்டோ எதுவும் உன்கிட்ட சொல்லலையா? எல்லாம் அவரை சொல்லணும். நீ கவலைய விடு, நானே சொல்றேன். நான் உன்னோட உங்களை சந்திக்கதான் இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க தான் என் அம்மாவா? நீ ஏன் செல்லம் அப்படி கேக்குற? சந்தேகமே இல்ல, நீ என் மகன்தான். நைன் டெயில்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நினைச்சேன். எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் உங்ககிட்ட நிறைய கேட்கணும் தெரியுமா? நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேளு. ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி நைன் டெயில்ஸை கட்டுப்படுத்தணும். நீ தொலைஞ்ச. பிள்ளைக்காக உயிரை விடுறது பெருமையா இருக்கு. ஆமா, ஆனா அவனோட அம்மாவா அது என்னுடைய கடமையும். உள்ள ஒரு குழந்தை வேற இருக்கா? அத அவங்க காப்பாத்திட்டாங்க. எதுக்காக இப்படி பண்ண? என் வாழ்க்கையில இப்பதான் முதல் தடவையா ஒரு ஆர்குமெண்ட்ல தோக்குறேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு உறுதியா இருந்தீங்கிறது இப்பதான் புரியுது. எல்லாத்துக்கும் நன்றி குஷினா. சமனிங் ஜுட்சு. சாப்பிட மாட்டேன், அடம் பிடிக்காம உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லபடியா வளரணும். அதே போல நீ தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும். முக்கியமா ராத்திரி நேரம் முழிச்சிருக்காம நல்லா தூங்கணும். நல்ல நண்பர்களை உருவாக்கிக்க மறந்துடாத. நீ நிறைய பேரோட பழக வேண்டாம், கொஞ்சம் பேரோட பழகுனா போதும். ஆனா அவங்க உன் நம்பிக்கையை சம்பாதிச்சவங்களா இருக்கணும். ஒரு அம்மாவா நான் இதுல தவறிட்டேன். அதனால நீ நல்லா படிச்சு உன்னோட நெஞ்சுச்சுவ கத்துக்கணும். ஒண்ணு மறந்துடாத, எல்லாரும் ஒண்ணுத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இன்னொன்னுத்துல வீக்கா இருப்பாங்க. அதனால ஏதாவது சரியா நடக்கலைனாலும் அதை நினைச்சு வருத்தப்படாத. நீ அகாடமில சேர்ந்த பிறகு உன் டீச்சர் ஆரோக்கியமான காய்கறிகளையும் சாப்பிடுறேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ஹாட் ஸ்பிரிங்ஸ் பிடிக்குங்கிறதால குளிக்காம சுத்துவேன்னு பயப்படாதீங்க. ஏற்கனவே நல்லா தான் தூங்குறேன், இனிமேலும் நல்லா தூங்குவேன். ஒரே ஒரு பிரச்சனை, தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சிருக்காங்க. எனக்கு ஒண்ணுனா அவங்க கண்டிப்பா என் கூட நிப்பாங்க. நீங்க அவங்கள மீட் பண்ணிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்மா. என் மனசுக்குள்ள சாஸ்கேவை தவிர வேற எந்த விஷயமுமே இப்ப நெருடலா இல்லம்மா. படிப்பை பத்தி கவலைப்படாதீங்க, ஏன்னா அதை பத்தி நானே கவலைப்படுறது இல்ல. கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அகாடமில என்ன சுத்தி நிறைய திறமையான சென்சைகளும் இருக்காங்க. அவங்க